மக்களை இன்றைக்கி நீங்கள் எல்லாரும் எதை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க? பரந்தூருக்கு விஜய் அவர்கள் போயிருந்தாங்க, போய் ஆதரவு தெரிவித்தாங்க. நம்ம செப்பரேட்டாக அதுக்கு ஒரு வீடியோ போட்டோம். இருந்தாலும் இன்றைக்கி நம்ம எதை பற்றி ரொம்ப தெளிவாக பேசியிருந்தோம், பரந்தூரை பற்றினா ரொம்ப தெளிவாக பேசியிருப்போம். பட் எனக்கு காலிலேருந்து என்ன ஓடுதுன்னா, ட்ரம்ப் பதவி ஏற்றுக்கிட்டார்ல, இனிமேல் நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் மாறும்ல, ஓஹோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும் போல் இனிமேல் நம்ம வாழ்க்கையிலன்னு சொல்லி என் வாழ்க்கையை பற்றி நான் ட்ரம்ப் பதவி ஏற்றதுனால நிறையா வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் பண்ணுறது சரிதான், என்னதான் இருந்தாலும் உலகத்தோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இந்த வீடியோவில் நான் பெருசாக எந்த ஃபோட்டோவும் போட போதில்லை. இந்த ட்ரம்ப்போட அந்த ஒரு ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு ஃபோட்டோவை வச்சு ஒரு ரொம்ப தெளிவாக ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்றுக்கிட்டால் உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் என்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஒன் பை ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்றுட்டா என் வாழ்க்கையில் எப்படி மாற்றம் ஏற்படும்? நான் அவருக்கு ஓட்டே போடல, ஏன்னா அமெரிக்கா சிட்டிசன்லாம் கிடையாது. நான் இந்தியாவில் ஏதோ ஒரு குக்கிராமத்தில் இருந்துக்கிட்டு இருக்கேன். என் வாழ்க்கையில் அவரோட பதவியேற்பில் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற நியாயமான கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். முதல்ல நானும் 10-11 தான் கடந்து போனேன். பட் எனக்கு இதோட முக்கியத்துவம் தெரிஞ்சதுனால இதை பற்றி ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோ பேசிகிட்டு இருக்கேன். இப்போ எடுத்தோன்னே முதல் விஷயத்துக்கு வரேன். ட்ரம்ப் அவர்கள் பிரச்சாரத்தில் பல்வேறு விதமான விஷயங்கள் எல்லாமே நடந்துச்சு. அவரை சுட்டாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துச்சு. ஆனால் அவர் பிரச்சாரத்தில் தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை வலியுறுத்திக்கிட்டே இருந்தார். நல்லா கவனித்து பார்த்தீங்களா, அமெரிக்கா முதலில் அப்படிங்கிற ஒரு வாசகம். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, அந்த அமெரிக்கா முதலில் அப்படிங்கிற வாசகத்துக்கு பின்னாடி தான் நம்ம அமெரிக்காக்காரர் கிடையாது இல்லை, நம்ம இந்தியன் தானே, இந்தியாவில் தானே இருக்கோம், நம்ம அடி வாங்குவோம். இத்தாலியில் இருக்கிறவங்க அடி வாங்குவாங்க, பிரிட்டனில் இருக்கிறவங்க அடி வாங்குவாங்க. இன்னும் வேறு எந்த உலக நாட்டில் இருந்தாலும், அமெரிக்காவை தாண்டி வேறு எந்த நாட்டில் இருந்தாலும் இந்த பிரச்சாரத்தினால நம்ம அத்தனை பேருமே அடி வாங்குவோம். ஆனால் அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு பெருசாக இம்பேக்ட் இருக்காது. ஸோ இந்த அமெரிக்கா முதலில் அப்படிங்கிற வாசகத்தோட மைய நோக்கம் என்னென்னா, அமெரிக்கா அப்படிங்கிற நாட்டை நீங்கள் எல்லாருமே அதாவது எப்படி இதை நான் தெளிவாக சொல்கிறதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஊரில் ஒரு பெரிய மனுஷன் இருக்கான்னு வைங்களேன், அவன் பெரிய மனுஷன் அப்படிங்கிறதுக்காண்டி சின்ன மனுஷங்க நிறையா பேர் ஹெல்ப் கேட்பாங்க. அந்த பெரிய மனுஷன் அப்படிங்கிற தோற்றத்துக்காண்டி அந்த பெரிய மனுஷன் இந்த சின்ன மனுஷன் அத்தனை பேருக்குமே ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி அமெரிக்காவை இனிமேல் நினைக்காத. பட் இப்போ அமெரிக்கா மாறிடுச்சு. இப்போ அமெரிக்கா முதலில் அப்படிங்கிற வாசகத்தை நான் எங்கே கொண்டு வரேன்னா, இப்போ உலக நாடுகள் அத்தனை பேருமே ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு நாடுக்குள்ளே பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த நாடு இதோட பண்ண, அந்த நாடு அதோட பண்ணுது. இப்போ இந்தியாவும் சில நாடுகளோட பண்ணுது, இந்தியா கிட்டையும் சில நாடுகள் பண்ணுது. இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்காவும் இந்த மாதிரி சில நாடுகள்கிட்ட பிஸ்னஸ் பண்ணுது, அமெரிக்காட்டே சில நாடுகள் பிஸ்னஸ் பண்ணுது. ஆனால் அமெரிக்கா ஒரு பெரிய நாடு, அமெரிக்காட்ட இல்லாத காசா, அமெரிக்கா மாதிரி ஒரு வல்லரசு யார் இருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை சொல்லி அமெரிக்காவை தூக்கி அங்கே வச்சிடுறீங்க. அமெரிக்காவை மையப்படுத்தி கீழே இருக்கக்கூடிய சின்ன நாடுகள்லாம் பணம் சம்பாதிக்குது, அமெரிக்கா சம்பாதிக்கலை அப்படிங்கிறது தான் ட்ரம்ப்போட குற்றச்சாட்டு. அதாவது பார்த்தீங்கன்னா, இனிமேல் நான் வர்த்தக முறைகள் அத்தனையுமே மாற்ற போகிறேன் அப்படிங்கிறது தான் ட்ரம்ப் சொன்ன அந்த அமெரிக்கா முதலில் அப்படிங்கிற வாசகத்தோட மிக முக்கியமான நோக்கம். அதாவது பார்த்தீங்கன்னா, இனிமேல் ப்ராஃபிட்டபிளாக பிஸ்னஸ் அமெரிக்கா பண்ணும், இல்லாட்டி பண்ணாது. அதாவது பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு நாடோட ஏற்றுமதி இறக்குமதி அப்படிங்கிற ரெண்டை வச்சு தான் அந்த நாடோட வர்த்தகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வெளிநாட்டோட இருக்கக்கூடிய உறவுகள் அடிப்படையில் கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா, அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு நாடு இருக்குது, இந்த நாடோட வேறு ஒரு நாடுகள் வர்த்தகம் பண்ணுது. இப்போ உதாரணத்துக்கு அமெரிக்கா இந்த நாட்டுக்கு 1000 ரூபாய்க்கு பொருள் ஏற்றுமதி பண்ணுது. ஆனால் இந்த சின்ன நாடு இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன நாடு கூட வச்சுங்களேன். இந்த எக்ஸ் அப்படிங்கிற சின்ன நாடு அமெரிக்காட்ட என்ன பண்ணுதுன்னா 2000 ரூபாயிலேருந்து 3000 ரூபா வரைக்கும் ஏற்றுமதி பண்ணுது. இப்போ அமெரிக்கா சம்பாதிக்குதா இல்லை அமெரிக்கா வச்சு அந்த சின்ன நாடு சம்பாதிக்கிறா? இந்த வர்த்தக முறைகள் அத்தனையிலுமே இந்த பேட்டர்னை நான் தூக்கிடுவேன். உனக்கு 50% ப்ராஃபிட், எனக்கு 50% ப்ராஃபிட், வந்தினா பிஸ்னஸ், இல்லைனா போயினே இரு அப்படிங்கிறது தான் ட்ரம்ப் அவர்கள் பிரச்சாரத்தில் வச்ச அமெரிக்கா முதலில் அப்படிங்கிற கோஷத்தோட மைய நோக்கமே. அதாவது பார்த்தீங்கன்னா, இனி வர்த்தகம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா சும்மாலாம் பண்ணாது. எங்கள்கிட்ட 50% பிஸ்னஸ் இருக்கணும், உங்கள்கிட்ட 50% பிஸ்னஸ் இருக்கணும், அப்போ தான் பிஸ்னஸ், இல்லாட்டி தேவையில்லை. அதாவது பார்த்தீங்கன்னா, இயற்கையாகவே மக்களுக்கு இப்போ அமெரிக்காவில் சில பொருட்கள் தேவைப்படலாம். அந்த பொருட்கள் அமெரிக்காவில் கிடைக்காம வேறு சில நாடுகள்கிட்ட கிடைக்கலாம். வேறு சில நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த பொருட்களை தயாரித்து அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு பயன்படும் சொல்லி இந்த நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணலாம். இனிமேல் அதெல்லாம் கிடையாது. இப்போ நீ வர்த்தகம் வந்துட்டினா 50% எனக்கு ப்ராஃபிட், 50% உனக்கு ப்ராஃபிட்டாக இருந்தால் தான் நீ இந்த சைக்கிளுக்குள்ளே வரணும், இல்லைனா வராத, ஓடிரு அப்படிங்கிறதான் ட்ரம்ப்போட பிரச்சாரத்தோட மைய நோக்கமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இந்தியா அமெரிக்கா உறவில் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் சில பொருட்கள் கிடைக்காம இருக்கும், நம்ம அமெரிக்காலேருந்து பார்த்திங்கன்னா அந்த பொருட்களை வாங்குவோம். அமெரிக்காவில் சில பொருட்கள் கிடைக்காம இருக்கும், அதை இந்தியாவிலேருந்து கொடுப்பாங்க. பட் இப்போ ரெண்டு வர்த்தகமே இயற்கையாகவே என்ன தேவை இருக்குது, மார்க்கெட்டுக்கு என்ன அவசியமாக இருக்குது, மார்க்கெட்டுக்கு தேவைப்படுற விஷயங்கள் என்னென்ன இருக்கோ, எந்தெந்த நாடுகள் அதிலெல்லாம் கிடைக்குதோ அந்தந்த நாடுகள் இப்போ அமெரிக்காவுக்கு அந்த பொருட்களை அனுப்பிட்டு இருக்காங்க. பட் ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு வலுக்கட்டாயமாக ஒரு விஷயத்தை கொண்டு வரார். நான் அமெரிக்காவுக்கு 50% ப்ராஃபிட் கொடுக்குற நாட்டோட மட்டும்தான் பிஸ்னஸ் பண்ணுவேன், மற்ற நாட்டோட பண்ண மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறார். இதன் மூலியமாக தான்
நான் உங்களையும் என்னையும் பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறேன். ஏன்னா எல்லா உலக நாடுகளும் இதற்கு ஒத்து வருவாங்களா, அமெரிக்காவுக்கு ப்ராஃபிட்டை அவங்க நினைக்கிறபடி கொடுப்பாங்களா? ஏன்னா இயற்கையாக அங்கே ஒரு வர்த்தகம் இருக்குது. நான் சொல்கிறது இயற்கையாக அங்கே ஒரு வர்த்தகம் இருக்குது. இப்போ செயற்கையாக அமெரிக்கா காண்டி இந்த வர்த்தக பேட்டர்னை மாற்றும் போது இந்த வர்த்தகத்துக்குள்ளே நம்மளும் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சமூகம் அப்படிங்கிறது ஒரு சிலந்தி வலை தான். ஒரு பக்கம் அறுத்து விட்டிங்கன்னா அந்த இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் இருக்கும். இப்போ அமெரிக்கா அப்படிங்கிற வல்லரசு நாடு பிஸ்னஸ் அத்தனையிலுமே அமெரிக்காவை முன்னிலைப்படுத்தி பிஸ்னஸ் பேச போகுது அப்படிங்கிறது உலகத்தில் எங்கேயோ முன்னிலை உட்காந்து இந்த வீடியோ பண்ணுற என்னையும் பாதிக்கும், இந்த வீடியோ பார்க்குற உங்களையும் பாதிக்கும். ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு சிலந்தி வலைக்குள்ளே இருக்கோம். ஒரு பக்கம் அறுத்து விட்டால் எல்லா பக்கமும் அந்த பாதிப்பு இருக்கும். ஸோ அமெரிக்கா முதலில் அப்படிங்கிறதான் ட்ரம்ப்போட அந்த பிரச்சாரத்தோட மிக முக்கியமான விஷயமா இருக்குது. இதுதான் நம்மள்கிட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும். பட் அமெரிக்கன்ஸுக்கு இது ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வலுக்கட்டாயமாக ஒரு பிஸ்னஸ் திணிக்கப்படும் போது அந்த பிஸ்னஸ் உண்மைக்குமே சரியானதாக இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இயற்கையாக ஒரு பிஸ்னஸ் நடக்குது, வலுக்கட்டாயமாக ஒன்று திணிக்கிறாங்க. பட் இது எந்த அளவு ஓகே ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஹமாஸ் போரானது பிணைக்கதிகள் விடுவிப்பு அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. உக்ரைன் ரஷ்யா போரை நான் நிப்பாட்டிடுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாப்புல. 3ஆம் உலகப் போர் அப்படிங்கிறது வராமல் தடுத்துருவேன் அப்படிங்கிற விஷயத்தை இன்றைக்கி சொல்லியிருக்காப்புல. டிக்டாக் அப்படிங்கிற செயலிக்கு நேற்று தடை. இன்றைக்கி ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு டிக்டாக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் அப்படிங்கிற ஒருத்தர் கொஞ்சம் விசித்திரமான ஒரு கேரக்டராக தான் இருக்காப்புல. ஸோ அமெரிக்கா முதலில் அப்படிங்கிற அந்த பிஸ்னஸ் மாடலை புதுசாக கண்டுபிடிச்சி ஒன்றை செயல்படுத்திக்கிட்டு இருக்காரு. இது எந்தளவு அமெரிக்காவுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கணும். என்ன இருந்தாலும் இந்த பிஸ்னஸ் மாடல் உலகத்தில் இருக்கக்கூடிய பிற நாடுகள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.